வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில சவுத் கொரியால இருக்க கிராமத்துல ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் எல்லாருமே அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தரால மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. அடுத்த நாள் அந்த கொலை செய்த நபரும் இறந்து போறாங்க. அதே ஊர்ல தான் நம்ம கதாநாயகனும் போலீஸ்காரனா இருக்கிறான். அங்க நடக்கிற கொலைகளுக்கான காரணம் என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கப்ப அவன் குடும்பத்திலயும் இதே பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுக்கான காரணம் என்ன, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, அந்த பிரச்சனைல இருந்து நம்ம கதாநாயகன் அவர் குடும்பத்தோட தப்பிச்சாரா இல்லையா, இதுதான் மொத்த படத்தோட கதையே. சவுத் கொரியால வந்த ஒரு பயங்கரமான த்ரில்லர் படம் இது. இந்த படத்துக்கு பேரு, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் ஒரு அருமையான ட்விஸ்டட் எண்டிங். சுத்தமா உங்களுக்கு கதை புரியாத மாதிரி தான் முடிச்சிருப்பாங்களே. கண்டிப்பா நான் இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் தான் இது. 2016 வெளிவந்த ஒரு கொரியன் ஹாரர் த்ரில்லர் படமான தி வெயிலிங். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு தெரியாத யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படம் ஆரம்பத்துல ஒரு ஜப்பான்காரன் கரையோரமா உட்காந்து மீன் பிடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு ராத்திரி நம்ம கதாநாயகனோட வீட்டை காட்டுறாங்க. அத்த ராத்திரி அவனுக்கு ஏதோ ஒரு போன் வருது. போன் எடுத்து அட்டன் பண்ணா எங்கேயோ கொலை நடந்திருக்கு போல, ஸ்பாட்டுக்கு வர சொல்லி அவனோட ஹையர் ஆபீசர்ஸ் கூப்பிடுறாங்க. கதாநாயகன் ஒரு போலீஸ்காரன் வேகமா கிளம்புறான். சாப்பிட்டு போடான்னு அவங்க அம்மா உட்காந்து நம்ம கதாநாயகனை சாப்பிட்டு வச்சுதான் அனுப்புறாங்களே. அங்க ஒரு கொலை நடந்து கிடக்க ஹையர் ஆபீசர்ஸ் கூப்பிடுறாங்க. ஆனா போக விருப்பம் இல்லாத மாதிரி பொறுமையா உட்காந்து நம்ம கதாநாயகனான யாங்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட அம்மா, அவன் மனைவி, அப்புறம் ஒரே பொண்ணு, இவன் தான் அவனோட குடும்பம். ரொம்ப பயந்த சுபாவம். ஏதோ விதியேன்னு இந்த போலீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். கிளம்பி நேரா கிரைம் நடந்த இடத்துக்கு தான் வரான்னு யாங்கு. வரப்பே அவரோட ஹையர் ஆபீசர் புடிச்சு திட்டாரு, எப்ப கூப்பிட்டா எப்படா வரன்ட்டு. ஆனா இவன் ஹையர் ஆபீசர் சொல்றதெல்லாம் பெருசா கண்டுக்காம நேரா அந்த கிரைம் நடந்த இடத்துக்கு போனா அங்க ஒரு பையன் பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எய்தாப்ல இன்னொரு பையன் பயங்கர அகோரமா உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி தழும்பா காயமா அப்படியே ரத்தம் சொட்ட உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நம்ம யாங்குக்கு பாக்குறதுக்கே பதட்டமா இருக்கு. யாங்கோட ஃப்ரெண்டு நம்ம யாங்க உள்ள கூப்பிடுறாப்ல. அப்படியே யாங்க நடுங்கிக்கிட்டே நேரா உள்ள போறான். அங்க போய் பார்த்தா ஹால்ல ஒரு அம்மா இறந்து கிடக்கு. அது சும்மாலாம் இல்ல, கண்ணா பின்னான்னு வெட்டப்பட்டு கொடூரமான நிலைமையில கிடக்கு. அப்படியே பக்கத்துல பாக்குறான் இன்னொரு நபரு ஏதோ மூட்டையில கட்டி போட்டு கிடக்குறாரு. இவர் வேற எங்கேயோ கொண்டுட்டு அங்கிருந்து தரத்தன இங்க கொண்டு வந்து அவன் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்றான் அந்த போலீஸ்காரன். யாங்க திரும்ப போய் அவனை பாக்குறான். அவனோட பேரு பார்க்கு. அந்த ஊர்ல பேப்பர் போடுற பையன், நல்லா தெரியுமே இவனோட இப்படி இருக்கானேன்ட்டு அவனையே பாக்குறாரு. அந்த வீட்டு ஆம்பளைய இன்னொரு இடத்துல கொண்டுட்டு தானே தூக்கிட்டு வந்திருப்பான். அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. ஆனா யாங்க எதுவுமே உள்ளெல்லாம் போகாம அப்படியே ஓரமா நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அந்த கூடாரத்துக்கு வெளியில ஏதோ ஒரு இலதலை, பாக்கிறதுக்கு துளசி இலதலை மாதிரி இருக்கு, ஃபுல்லா கட்டி போட்டு இருக்கு, பாதி காஞ்சு காயாம இருக்கு. நம்ம யாங்க என்னடா ஏதுன்னு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு ஆபீசர் நம்ம யாங்க வேகமா கூப்பிடுறாரு. குடுகுடுன்னு போய் பார்த்தா அந்த இடமே ஏதோ டார்க் மேஜிக் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. பயங்கர அமானுஷமா இருக்கு. இப்ப அப்படியே ஒரு காட்டுக்குள்ள ஒரு வேட்டைக்காரன் நடந்து போய்கிட்டு இருக்கான். அதே ஊர்ல தான் ஒரு மானை செத்து கிடக்கத பாக்குறான். ஆஹா சூப்பரா, வேட்டையாட வந்தா மான் கையிலே கிடைச்சிருச்சேன்ட்டு நேரா அந்த மானை எடுக்க போறப்ப பயப்புல தடுமாறி கீழே விழுந்துடுறான். மலை சரிவா இருக்கு. உருண்டுகிட்டு போய் ஒரு பாறையில மோதி ஆள் அப்படியே மயங்கிடுறாப்ல. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அங்க செத்து கிடந்துச்சுல ஒரு மான். அந்த மானை ஒருத்தன் வெறும் ஒரு கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு கடிச்சு தின்னுகிட்டு இருக்கான். இந்த வேட்டைக்கார பயந்துகிட்டு அப்படியே எந்திரிச்சு ஒளிஞ்சுகிட்டு இருக்காப்ல. அந்த ஆள் பாக்குறது கொஞ்சம் வயசான ஒரு மாதிரி தெரியுறாரு. படம் ஆரம்பத்துல ஆத்தோரமா ஒரு ஜப்பான்காரன் இருக்கான்னு சொன்னேன். அவன் தான் இவன். வேட்டைக்காரன் அவன் கண்ணில் படம் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு எந்திரிச்சு பாக்குறப்ப அந்த ஆள் அங்க காணும். அப்படியே சுத்தி முத்தி பாக்குறப்ப இவன் தலைக்கு மேல அந்த வேட்டைக்காரன் ஓடு கத்திக்கிட்டு வரான். இத பத்தி நம்ம கதாநாயகன் யாங்க இருக்காருல்ல, அவர்கிட்ட அவரோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த வேட்டைக்காரன் இப்படிதான் அந்த ஜப்பான்காரனை பத்தி ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த ஜப்பான்காரனை பத்தி இன்னும் நிறைய பேர் வெவ்வேறு கதை சொல்றாங்க. அவனை போய் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுண்டா அப்படிங்கிறான். நம்ம யாங்க அப்படியே ஃப்ரெண்டை பார்த்து டூரிஸ்ட் போய் இன்வெஸ்டிகேட் பண்றோம்னா அதுக்கு ப்ராப்பரான வாரண்ட் நமக்கு தேவை. ஒண்ணுமே இல்லாம போக முடியாது. சும்மா ஊருக்காரங்க சொல்ற கதையெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு பெனாத்திக்கிட்டு இருக்க அதனால ஃப்ரெண்டா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்க ரூம்ல கரண்ட் போகுது. ஃப்ரெண்ட் போய் என்னடா கரண்ட் போச்சுன்னு பார்க்க போறப்ப நம்ம யாங்க அலறிக்கிட்டு பயந்துட்டு குனியறான். என்னன்னு பார்த்தா இவங்க ஆபீஸ்க்கு வெளியில யாரோ ஒரு லேடி ஒட்டு துணி இல்லாம ஒரு மாதிரி ரத்த குறையோட நின்னுகிட்டு இருக்கு. இவனுக்கு ரெண்டு பேரும் அலறானுங்க. யாங்க அவன் ஃப்ரெண்டு கிட்ட நீ போய் வெளியில பாடுறான்னு சொல்லி கத்துறான். ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே அமைதியா வெளில போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் காலையில நம்ம யாங்க அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாப்ல. ஏதோ கெட்ட கனவு வந்திருக்கு போல. அடிக்கடி இந்த பிரச்சனை அவனுக்கு இருக்கு. அவனோட அம்மாவும் பொண்ணும் லூசு பையதா இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணை கூட்டிக்கிட்டு நேரா அங்க உள்ள ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல பொண்ணுக்கு அழகா ஒரு கிளிப்பை வாங்கி கொடுக்குறாரு. பொண்ணுக்கு அந்த கிளிப்பு பாக்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பொண்ணோட ஊரா சுத்துறாரு. அந்த ஊர்ல ஒரு பெரிய ஏரிக்கரை இருக்கு. அங்க உட்காந்துக்கிட்டு பொண்ணு கூட நல்லா படிக்கணுமா, உனக்கு என்ன வேணுமோ அப்பா பண்ணி தருவமா, அப்பா போலீஸ்காரமா, பயப்படாதமா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பொண்ணு சந்தோஷமா அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்களுக்கு எய்தாப்ல அந்த லேக்கோட அக்கறையில இந்த ஜப்பான்காரன்
உட்காந்து இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் இன்னொரு இடத்துல கொலைன்னு சொல்றாங்க. யாங்க குடு நேரா போறான். யாங்கோட ஆபீஸ் அங்க என்னடா பண்றாங்க வாடா அப்படிங்கிறாரு. போய் பார்த்தா அந்த வீடே எரிஞ்சு கிடக்கு. வெளியில ஒரு அம்மா பாதி எரிஞ்சு பாதி எரியாம என்ன உள்ள விடுங்க, என் கணவர் உள்ள இருக்காரு, அவரை போய் காப்பாத்தணும் அப்படி இப்படிங்கிறாங்க. யாங்க நேரா போய் அந்த அம்மா பிடிக்க போனா அந்த அம்மா யாங்க தட்டி விட்டுட்டு உள்ள எரிஞ்சு போய் கிடக்குற அந்த அம்மாவோட கணவரை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கணவரை போய் பார்க்க போறா. யாங்க அந்த அம்மா தடுக்கிறதுக்கே பயப்படுறான். தயங்கி நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அந்த ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்களே, பாதி எரிஞ்சு எரியாம ஒருத்தர் அவன் டக்குன்னு எந்திரிச்சு வந்து யாங்க புடிச்சு கடிக்க பாக்குறான். யாங்க அலறான், ஐயோ என்ன விடுங்கன்ட்டு. சுத்தி இருக்க போலீஸ்காரங்க வந்து அந்த நபரை தூக்க பாக்குறாங்க. அங்க ஒரு அம்மா கத்திட்டு இருந்துச்சுல, அந்த குட்டுக்குடுன்னு வந்து அதுவும் யாங்க மேல பாயுது. ஆல்ரெடி யாங்க பயந்த சுபாவம் இங்க நடக்கல பார்த்தா இன்னும் பயமா இருக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு சுத்தி இருக்க போலீஸ்காரங்களா அந்த அம்மாவையும் நபரை அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. யாங்க எந்திரிச்சு உட்காந்து அப்படியே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறான். அப்படியே சுத்தி உள்ளவங்க எல்லாம் பாக்குறான். ஒரு மாதிரி அவமானமா இருக்கு இவனுக்கு. ஆனா பயம் வேற இல்ல. அந்த அம்மாவே ஒரு மாதிரி வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த ஜப்பான்காரன் நிக்கிறான். அப்படியே நம்ம யாங்கே ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறான். ஆபீஸ்ல தான் யாங்க உட்கார்ந்துருக்காப்ல. இன்னும் அந்த பயத்துல தான் இருக்கிறாரு. ஆனா எதுவும் காட்டிக்காம பேசாம இருக்கிறாப்ல. அவருக்கு வேற ட்ரெஸ் சாப்பாடு கொண்டு வந்து அவரோட பொண்ணு தான் கொடுக்குறாங்க. ஒழுங்கா ட்ரெஸ் மாத்திட்டு தைரியமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. யாங்க சரிம்மா நான் வரேன் நீ கிளம்புன்னு சொல்லி பொண்ணு அங்கே அனுப்பிச்சு விட்றாப்ல. அப்ப பொண்ணு தலையில ஒரு கிளிப் வாங்கி கொடுத்துருப்பார்ல காலையில, அந்த கிளிப்பை கீழே விட்டுட்டு போயிடுறாங்க. இவரு போய் எடுக்க போறப்ப என்னமோ தோணுது. எந்திரிச்சு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, டேய் நேத்து இங்க வந்து ஒரு லேடி நின்னுச்சுல, நம்ம 2 பேரும் தோணுச்சுல, அதே லேடி தான்டா அந்த வீடு எரிஞ்சு போன இடத்துல நின்று கத்திட்டு கிடந்துச்சு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா, இதுல ஏதோ லிங்க் இருக்குடா அப்படி அப்படிங்கிறான். அவன் ஃப்ரெண்டு டக்குன்னு யோசிச்சுட்டு அட ஆமா அப்படிங்கிறப்பல அங்கதான் ஹையர் ஆபீசர் இருக்காரு. டேய் மூட்டை இருங்கடா, காலையில அங்க போய் பந்தோபஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் காலையில அந்த எரிஞ்ச வீட்டுக்கு எய்தாப்ல காட்டுறாங்க. முதல் நாள் ஒரு லேடி கத்திக்கிட்டே இருந்துச்சுல அந்த வீட்டுக்கு எய்தாப்ல, அந்த லேடி தூக்குல தொங்கிக்கிட்டு கிடக்கு. அந்த லேடியோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம யாங்கோட ஃப்ரெண்டு யாங்கிட்ட வந்து நடக்கிறதுலாம் ஒரே விசித்திரமா இருக்குடா. முதல்ல ஒரு 2 பேர் வீட்டுக்குள்ள வச்சு ஒருத்தன் கொலை பண்ணானே, உடம்புக்குள்ள அப்படியே சொறி சொரங்க மாதிரி உட்கார்ந்தானே, அவன் அவங்களோட அக்கா பையன். அந்த வீட்டுல தான் 1 வருஷமா தங்கிக்கிட்டு இருக்கான். இந்த லேடி அந்த ஆம்பளையோட ஒய்ஃப்டா. 2 பேருமே பல வருஷமா இந்த வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்காங்க. கணவரை கொலை பண்ண மட்டும் இல்லாம நேத்து வீட்டையும் எரிச்சிட்டு இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிறான். ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு புரியலடா அப்படி இப்படிங்கிறாங்க. அப்ப ஃபோரன்சிக்ஸ் ஆபீசர்ஸ் அந்த லேடி ஒரு கத்தியை பயன்படுத்தி கொண்டிருக்கோம், அந்த கத்தி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம யாங்கு சரி எவிடன்ஸ் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு அனுப்புங்கன்ட்டு இவர் நேரா கிளம்பி போய் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அந்த ஊர்ல ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துறாரு, அவரை பார்க்க போறாரு. அவரும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜப்பான் காரணம் தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தால லில்லின்னு, அந்த பொண்ணை அந்த லேக்ல வச்சுதான் அந்த ஜப்பான்காரன் கற்பழிச்சு கொலை பண்ணதா சொல்றாங்க. எவிடன்ஸ் எதுவும் இல்லாம அவனை எதுவும் பண்ணாம இருக்காங்க. அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிப்பா இந்த கேஸ்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அந்த எரிஞ்சு போன வீட்டுக்கு தான் பந்தோபஸ்து கொடுத்துட்டு இருக்கான் நம்ம யாங்கும் யாங்கோட போலீஸ்கார ஃப்ரெண்டும். அப்ப போலீஸ்கார ஃப்ரெண்ட் யாங் கிட்ட நான் தான் சொல்றேன் அந்த ஜப்பான்காரன் மேல ஏதோ சந்தேகமா இருக்கு, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதே தான் சொல்றாரு பாரு. அந்த ஜப்பான்காரனை அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தது அந்த வேட்டைக்காரன் தான், நம்ம போய் அந்த வேட்டைக்காரனை விசாரிப்போம் ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்ப அவங்க உட்கார்ந்த இடத்துல ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு இவங்களை நோக்கியே கல்ல தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம யாங்க பாக்குறான், ஏமா யார்மா நீங்க இருந்து கிளம்பி போமா, இங்க எல்லாம் வரக்கூடாதுமா அப்படிங்கிறான். அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்கிறா, திரும்ப கல்ல தூக்கி யாங்க மேலே எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். யாங்க கடுப்பாயி ஏமா பாக்க சின்ன பொண்ணாட்டா இருக்கிற, ஏன் பிள்ளை பண்ற, கிளம்பி போமா அப்படின்னு சொல்லி திரும்ப கத்துறாரு. அப்ப அந்த பொண்ணு நேரா வந்து யாங்கிட்ட இந்த கொலையை பண்ணது அந்த ஜப்பான்காரன் தான், அதை நானே பார்த்தேன், உள்ளவா உனக்கு ஆதாரத்தை காட்டுறேன் அப்படிங்கிறா. யாங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிருது. அந்த பொண்ணு வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறா. யாங்கோ அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாப்ல. அந்த பொண்ணு உள்ள போயிட்டு இங்க இருந்ததான் அவங்க 2 பேரும் என்னமோ பண்ணா, அப்புறம் தான் அவங்க ஒருத்தரும் கொலை பண்ணிக்க போனாங்க அப்படி இப்படிங்கிறான். அப்ப கரெக்டா நம்ம யாங்கோட ஃப்ரெண்ட் இருக்காருல போலீஸ்கார ஃப்ரெண்ட், அவர் கால் பண்றாரு. இவன் உடனே அவர்கிட்ட, டேய் இங்க ஒரு சின்ன பொண்ணு வந்தாடா, நம்ம உட்கார்ந்து இருக்கப்ப கல்ல விட்டு எரிஞ்சிட்டு இருந்தால அந்த பொண்ணு தான், அந்த ஜப்பான்காரன் தான் கொலை பண்ணதா சொல்றா, அவன் பார்த்ததா வேற சொல்றாடா, இங்கதான் இருக்கிறா, சீக்கிரம் கிளம்பி வா அப்படிங்கிறான். யாங்கோட போலீஸ்கார ஃப்ரெண்ட் சரிங்கிறாரு. யாங்க நேரா மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட போனா அந்த பொண்ணு அங்க காணோம். யாங்க தலையும் புரியல வாழும் புரியல, அப்படியே ஃபுல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் தேடுறாரு. அப்படியே அந்த வீட்டுக்கு பின்னாடி போனா அந்த ஜப்பான்காரன் அங்க எதையோ ஒண்ணு கொன்னு தின்னுகிட்டு இருக்கான். யாங்க அதை பார்த்தோன்னு ஒரு மாதிரி அலறிடுறான். ஜப்பான்காரன் அப்படியே எந்திரிச்சு நேரா யாங்க துரத்திக்கிட்டு ஓடியாடுறான். யாங்க தலை தெறிக்க வெளியில போய் உழுவுறான். அந்த ஜப்பான்காரன் நேரா யாங்க கடிக்க வரப்ப யாங்க கத்திக்கிட்டு முழிக்கிறான். பயப்புள்ள நேரம் கனவு கண்டுகிட்டு இருந்திருக்கு. அவன் ஒய்ஃப் அங்கேயிருந்து வந்து உனக்கு இதே பொழப்பா போயிருச்சு, உன் பக்கத்திலே படுத்து தூங்க முடியாது போலன்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப அவங்க கையில ஏதோ ஒரு கவர் இருக்கு. யாங்க என்னடி இது கவர்னு சொல்லி கேக்குறான். அவங்க ஒய்ஃப் பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறா. யாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுது, என்னடா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு நேரா போய் பொண்ணை பார்த்தா ஜோரம் பயங்கரமா அடிக்குது. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகாம என்ன நீ பண்ற, நீ பொண்ணை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போ, எனக்கு ஒரு வேலை இருக்குன்ட்டு இவன் கிளம்பி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். ரோந்துக்கு அவனும் அவனோட ஃப்ரெண்டு தான் கார் எடுத்துட்டு போறாங்க. அப்ப நம்ம யாங்க ஒரு கனவு வந்துச்சுல அந்த ஜப்பான்காரன் துரத்தி கொள்ற மாதிரி, அதான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். போலீஸ்கார ஃப்ரெண்டு நம்ம யாங் கிட்ட, உனக்கு டவுட் வருதுல வா அந்த வேட்டைக்காரன் போய் கேட்போம், அந்த ஜப்பான்காரன் எங்க இருக்காங்க
இருக்காங்க இடம் அவனுக்கு தெரியும். அவனை விசாரிச்சோம்னா நமக்கு ஏதாவது ஐடியா வரும்ட்டு நேரா போய் அவனை விசாரிக்கிறாங்க. அவன் சொல்றதும் ஓரளவுக்கு லாஜிக்கலா இருக்கு. அந்த ஜப்பான்காரன் அந்த வேட்டைக்காரனை கொல்ல வரப்ப அவர் தலையில அடிபட்டு இருக்கும், அதெல்லாம் காட்டுறாரு. ஜப்பான்காரனோட வீடு அந்த மலையில எங்க இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. தெரியும்னு சொல்றான். கிளம்பி நேரா காட்டுக்குள்ள அந்த ஜப்பான்கார வீட்டை நோக்கி தான் நடந்து போறாங்களே. அப்படியே 3 பேர் பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கிறப்ப அங்க ஒரு இடத்துல நிறைய மிருகங்களோட எலும்பு சதையமா கிடக்கு, அழுகி போய் தான் இருக்கு. அந்த வேட்டைக்கார நம்ம யாங்கு கிட்டயும் அவரோட ஃப்ரெண்டு கிட்டயும் நான் சொன்னேன்னு நீங்க நம்பல இல்ல, இங்க பாருங்க ஒரே இடத்துல இவ்வளவு விலங்குகள் சாவறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் தான் அதுங்களை கொண்டு இங்க திங்கிறான், இதுக்கு மேல நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, நான் கிளம்புறேங்கிறான். டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. யாங்கு அந்த வேட்டைக்காரன டே இவ்வளவு தூரம் வந்துட்டு பாதியிலே விட்டுட்டு போறேடாங்கிறாரு. ஏன்னா இவனுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அதனாலதான் அப்படி கேட்கிறான். அந்த வேட்டைக்காரன் ஆளை விடுறா டே உங்க கூட எல்லாம் இருக்க முடியாதான்ட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து போக பாக்குறான். அவன் பக்கத்துல ஒரு மின்னல் அடிக்குது, அவன் எலக்ட்ரிக் விட்டு ஆயிடுறான், ஆள் அப்படி கீழே விழுந்துடுறான். அவனை தூக்கிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. இந்த ஆளை இப்படி கூட்டிட்டு போனதெல்லாம் அன்அபிஷியலா பண்ணது, வெளியில தெரிஞ்சா யாங்குக்கும் யாங்கோட ஃப்ரெண்டுக்கும் வேலை போயிடும், அதனால அமைதியா தலையை குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ் எல்லாம் மேடம் அந்த பார்க்குக்கு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு வாங்க வாங்கன்னு கத்திக்கிட்டு ஓடுறாங்க. யாங்கோ யாராதுன்னு போய் பார்த்தா இந்த ஒரு கொலை நடக்கிறப்ப ஒருத்த முகம் ஃபுல்லா ஒரு மாதிரி அகோரமா ராஷஷா இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தானே, அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான் போல. அவன் உடம்புல என்னமோ பண்ணுது, பயங்கரமா வலியில துட்டிக்கிறான், கத்துறான், கை கால்லாம் இழுக்குது, அவன் மூஞ்சில இருந்து அப்படியே ரத்தமா வருது. நம்ம யாங்க அவன் அப்படியே பார்த்து பயப்படுறாரு. டக்குன்னு அவன் எலும்பு உள்ளுக்குள்ளே உடைஞ்சு ஆளு ஸ்பாட்லயே செத்து போறான். யாங்க அதை பார்த்து ஒரு மாதிரி அலறி போய் நிக்கிறான். அந்த போலீஸ்காரர் ஃப்ரெண்டு நம்ம யாங் கிட்ட டேய் பிரச்சனை ஏதோ கை மீறி போகுது போல, எங்க சுத்தினாலும் இந்த ஜப்பான்காரன் தான் வரான், நம்மளால அபிஷியலா எதுவும் பண்ண முடியாது, நாளைக்கு அவன் வீட்டுக்கு போகண்டா அப்படிங்கிறான். யாங்கும் அதே நினைப்பா வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்காரு, மண்டையெல்லாம் காயுது. அப்ப டக்குன்னு அவர் பொண்ணு ஒரு மாதிரி கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. குடுகுடுன்னு போய் பார்த்தா பொண்ணு ஒரு மாதிரி வலியில துடிச்சிட்டு கதறிட்டு கிடக்குறான். யாங்க அப்படியே பொண்ணை கட்டிப்பிடிச்சு ஒண்ணு இல்லமாங்கிறாரு. பொண்ணு டக்குன்னு அவங்க அப்பா பார்த்துட்டு அப்ப எனக்கு என்னமோ பண்ணதுப்பான்னு சொல்லி அழுகுறான். யாங்க ஒண்ணு இல்லமா நான் இருக்கமா உனக்கு ஒண்ணு இல்லமா சரியா போயிட மாட்டேன் அப்படியே பொண்ணை ஆஸ்வாசப்படுத்தி நல்லா தூங்க வச்சிருக்காரு. அடுத்த நாள் காலைல விடியுது, பார்த்தா பொண்ணு உட்காந்து பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, வெறித்தனமா சாப்பிடுறா. யாங்குக்கு ஒரு பொண்ணுக்கு சரியா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அப்ப யாங்கோட அம்மா யாங்க தனியா கூட்டிட்டு போய் அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, மீன்லாம் சுத்தமா பிடிக்காது, ஆனா உட்காந்து மீனை தான் தின்னுகிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஷாமனை தெரியும், அதாவது பூசாரின்னு சொல்லுவாங்க, அடுத்த தெருல இதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு நடந்தப்ப அந்த ஷாமனை கூட்டிட்டு வந்தா சரிப்படுத்தினதா என்று சொல்றாங்க, நான் அவரை போய் கூட்டிட்டு வரேன், பொண்ணை காப்பாத்துறதுக்கு அதான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க. யாங்குக்கு என்ன சொல்றதுன்னே புரியல, ஏதோ பண்ணுங்க மாட்டு கிளம்பி நேரா அவரோட போலீஸ்கார ஃப்ரெண்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லிருப்பாரு அந்த ஜப்பான்காரனை பார்க்க போறதுக்காக. அங்க போனா போலீஸ்கார ஃப்ரெண்டு ஒரு பையனை கூட்டிட்டு வராரு. இவன் ஒரு டீகான் சர்ச்சில் ஃபாதர் ஆகிறதுக்கான கிளாஸ் போய்கிட்டு இருக்கான், அவங்கள டீகான் கூப்பிடுவாங்க, நம்ம கூட வரட்டும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு, போதாதுக்கு இவர் ஜப்பானீஸ் வர தெரியும், அந்த ஜப்பான்காரன் பேசுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறான். யாங்கும் சரி வாங்க போலான்ட்டு 3 பேர் கிளம்பி நேரா அந்த ஜப்பான்காரனோட வீட்டுக்கு தான் போறாங்களே. காட்டுக்கு நடுவுல தனியா இருக்கு அந்த வீடு, அங்க வேற ஒரு நாய் வேற கட்டி போட்டுருக்கு. இவங்க வரதை பார்த்தோம் பயங்கரமா இவங்களே பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. யாங்க நேரம் உள்ள போறான், என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தேடுறான், ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமை பார்த்தா உள்ளுக்குள்ள ஏதோ விளக்கெறிகிற மாதிரி தெரியுது. இவனும் அடிச்சு கதவை திறந்து உள்ள போறான். அதே நேரத்தில் இந்த பக்கம் ஃப்ரெண்டு ஹால்ல ஏதாவது கிடைக்குதுன்னு தேடுறப்ப அங்க மறைவா ஏதோ டோர் இருக்க மாதிரி தெரியுது. அவர் போய் அந்த கதவை திறக்க பாக்குறாரு. திறந்தா உள்ள ஒரு இறந்து போனவங்களோட போட்டோவா இருக்கு. இந்த பக்கம் யாங்க அந்த ரூம்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா ஏதோ டார்க் மேஜிக் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய சடங்குகள்லாம் செய்வாங்க போல அங்க உட்காந்துக்கிட்டு. அந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அகோரமா இருக்கு. ஆட்டு தலை ரத்தம் அது இதுன்னு இருக்கு. யாங்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் அவரோட ஃப்ரெண்டு அந்த ரூம்குள்ள போறாரு. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பார்த்து ஒரு மாதிரி அரண்டு போய் அப்படியே அமைதியா நிக்கிறான். வெளியில ஒரு நாய் இருக்கும்ல, அது அந்த டீக்கனோட கால் சட்டையை புடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. நம்ம யாங்கு தான் போய் அவனை காப்பாத்துறான். உள்ளுக்குள்ள நம்ம யாங்கோட ஃப்ரெண்டு அந்த ரூம்குள்ள இருக்கிற எல்லா போட்டோவும் பார்த்து ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கிறாரு. கட்டி ஓட்டுற நாயோட கம்பி அவுந்துக்கிட்டு யாங்கையும் டீக்கனையும் துரத்திக்கிட்டு வருது. 2 பேரும் அந்த ஹால்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பக்கம் யாங்கோட ஃப்ரெண்ட் அப்படியே அந்த ரூமை பார்த்துக்கிட்டே நிக்கிறான். அந்த நாய் உள்ள இருக்க கடிக்க பாஞ்சுக்கிட்டே இருக்கு. யாங்கும் டீக்கனும் அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா நாயோட நடமாட்டம் இல்ல. என்னடான்னு பார்த்தா அந்த ஜப்பான்காரன் வந்துடுறான். அவன் ஆல்ரெடி ஒரு மாதிரி மிருகத்தனமா நடந்துக்கிறாங்கிற ஒரு பயம். வெளிநாட்டுக்காரன் வேற, அவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவன் மட்டும் போய் போலீஸ் கிட்ட சொன்னா நம்ம வேலையே போயிருங்கிற பயம். கூடவே ஒரு நாய் வேற இருக்கு. அவன் வீடு ஒரு மாதிரி அரண்ட மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு புரியாம அப்படியே 3 பேருமே பயந்துகிட்டு அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஜப்பான்காரன் அப்படியே அமைதியா உள்ள வரான். இவங்க 3 பேருமே பாக்குறான். ரூம்குள்ள அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் பார்த்துட்டு டக்குன்னு அந்த கதவை சாத்திட்டு உடனே வெளியில போங்கடான்னு கத்துறான். 3 பேரும் வண்டி எடுத்துட்டு வேகமா வந்துடுறாங்க. யாங்கோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஆள் மட்டும் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம வேலையே போச்சுடா அப்படி இப்படிங்கிறாரு. ஆனா யாங்கோட ஃப்ரெண்டு எதுவுமே
சொல்லாம அமைதியா இருக்கிறான். யாங் ஃப்ரெண்ட பார்த்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறப்ப யாங்கோட ஃப்ரெண்டு அங்க இருந்த போட்டோ எல்லாம் கவனிச்சியா, எல்லாம் இது வரைக்கும் இந்த ஊர்ல கொலை செஞ்சவங்க போட்டோ மட்டும் இல்ல, இந்த ஊர்ல உயிரோட இருக்கவங்களோட போட்டோவும் இருக்கு, கூடவே இன்னொரு பொருள் இருந்துச்சு, அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு யாங் அப்படிங்கிறான். யாங் என்னதுன்னு சொல்லி கேக்குறப்ப அவர் யாங்கோட பொண்ணு செருப்பு இருக்கும், செருப்புல யாங் பொண்ணு பேர் எழுதிருப்பா, அந்த செருப்பை காமிச்சு இது உன் பொண்ணோட செருப்பு தானேங்கிறான். யாங் செருப்பு எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போறாப்ல, பொண்ணு குப்பருக்கு படுத்துட்டு அவன் மட்டும் நக்கலா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. யாங்க போய் பொண்ணு கிட்ட இது அந்த ஜப்பான்காரன் கிட்ட இருந்துச்சு, நீ எப்ப அங்க போன, அவங்க கிட்ட எப்படி உன் செருப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லி கேக்குறான். நார்மலா தான் கேக்குறான். ஆனா யாங்கோட பொண்ணு ஒரு மாதிரி மோசமா கத்த ஆரம்பிக்கிறா, திடீர்னு கெட்ட வார்த்தையில திட்டுறா. யாங்க ஒண்ணும் புரியல, என்னோட பொண்ணு எப்படி நடந்துக்கிறான்னு ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்படியே நடு ராத்திரி ஆயிருது. நேரா பொண்ணு ரூம்குள்ள பூந்து பொண்ணு அமைதியா தூங்கிட்டு இருக்கப்ப அவ பொருள் ஏதாவது இருக்கான்னு தேடுறப்ப அவ நோட் புக்ல எல்லாம் ஏதோ அசிங்கமா வரைஞ்சிருக்கா, சில போட்டோ ரொம்ப அகரமா இருக்கு. அப்படியே பொண்ணு உடம்புல ஏதாவது தழும்பு இருக்கான்னு பாக்குறப்ப பொண்ணு கால்ல அதே மாதிரியான ரேஷஸ். நம்ம யாங்குக்கு என்ன சொல்றது ஏதோ சொல்லணும் புரியல. அப்ப பொண்ணு முழிச்சுக்கிட்டு யாங்க பார்த்து, பொண்ணு தூங்குறப்ப அவ ட்ரெஸ் விலகி பார்க்கலாமா, இதுதான் ஒரு நல்ல அப்பனுக்கு அழகா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடான்ட்டு எந்திரிச்சு உட்காந்து மறுபடியும் கெட்ட கெட்ட வார்த்தையில பயங்கரமா கத்துறா. இப்பெல்லாம் பேசவே மாட்டா. யாங்கோட அம்மா மனைவி எல்லாம் வந்துடுறாங்க. அப்படி யாங்கோட பொண்ணை புடிச்சுக்கிறாங்க. அவ தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கிறா. யாங்குக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியல. ஓரமா உட்காந்து அழுகுறான். அப்ப யாங்கோட அம்மா இருக்காங்க, அவங்க வந்து நான் முதலே சொன்னேன் அந்த ஷாமன் தான் வந்து எதுவா இருந்தாலும் பண்ண முடியும், நான் அவரை கூட்டிட்டு வரேன், என்ன அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாங்கு மறுநாள் அந்த டீக்கன் இருக்கார்ல, அவர் தான் ஜப்பான் மொழி பேசுவாப்ல, அவர் கூட்டிட்டு நேரா அந்த ஜப்பான்கார தான் பார்க்க போறாரு. அவன் வாங்கி அவனோட பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு நேரா வீட்டுக்குள்ள போய் அந்த ரூம்ல போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சுல, அந்த ரூமை பார்க்க போனா அங்க ஒரு போட்டோவும் இல்ல. எங்கடா இங்க எந்த போட்டோலாம் சொல்லி அந்த ஜப்பான் காட்ட கேக்குறப்ப அவன் எல்லாத்தையும் எரிச்சுட்டேன் அப்படிங்கிறான். யாங்க நேரா போய் அடுப்புல பாக்குறாரு, அங்க எல்லாம் எரிஞ்சு கிடக்கு. நேரா வந்து ஜப்பான் காரட்ட ஒரு எவிடன்ஸ் எல்லாம் பண்ணி விட்டில, நீ என்னவோ பண்றன்னு நல்லாவே தெரியுது, என் பொண்ணு இப்ப ரொம்ப கஷ்டப்படுறா, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆனிச்சுனா உன்னை உயிரோடய புதைச்சிருவேன், மரியாதையா அந்த ஊரை விட்டு போயிரு, உன்னை இன்னொரு தடவை பார்க்கவே கூடாதுன்ட்டு அந்த ஜப்பான்காரனை கண்ணா அப்படின்னு மிரட்டுறாரு. ஆனா ஜப்பான்காரன் ஒரு மாதிரி நக்கலா தான் நிக்கிறான். யாங்குக்கு செம கோவம் வருது. அவன் ஏதோ ஒரு பூஜை எல்லாம் பண்ணுவானே, அந்த ரூம்குள்ள பூந்து அந்த ரூம்ல இருக்க ஜாமான் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறான் யாங்கு. அப்ப அங்க இருக்கிற நாய், அந்த நாய் மறுபடியும் குலைக்க ஆரம்பிக்குது. சங்கிலியை ஒத்துக்கிட்டு நேரா ரூம்குள்ள பூந்து யாங்க கடிக்க பாக்குது. இந்த ஜப்பான்காரன் அமைதியா வெளில நின்னே பாத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு நாய் குலைக்கிற சத்தம் குறையுது. என்னன்னு பார்த்தா யாங்க அந்த நாயை அடிச்சே கொண்டிருக்கான். ஜப்பான்காரன் எதுவுமே கண்டுக்கல. யாங்க வெளியில வந்து அப்படியே அந்த ஜப்பான்காரனை பார்த்து, உனக்கு இதே நிலைமை தான், ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடி போயிருன்ட்டு பொண்ணை கூட்டிட்டு நேரா டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டர் பார்த்துட்டு இது என்ன ஏதுன்னு புரியல, நீங்க வேணா கூட்டிட்டு டவுனுக்கு போங்க, அங்க வைத்தியம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஜப்பான்காரன் வீட்டுல அமைதியா தான் உட்கார்ந்துருக்கான். பொண்ணை கூட்டிட்டு டவுன்ல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. திரும்ப நேரா வீட்டுக்கு தான் வராங்களே. யாங்கோட மனைவி யாங் கிட்ட உங்க அம்மா சொல்ற மாதிரியே பண்ணுவோமா, டவுன்ல இருக்க டாக்டர் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் ஜப்பான்காரன் அமைதியா வாயில ஏதோ முணங்கிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில விடியுது. வெளியில யாங்கோட மனைவி வெறித்தனமா கத்துறா. யாங்க என்னோட ஒய்ஃப் கத்துறாலும் எந்திரிக்க பாக்குறான். வெளியில காட்டுறாங்க ஒரு ஆடு அப்படியே ரெண்டா பொளந்து உள்ள இருக்க கொட்டல் குந்தணியில வெளியில தொங்குற மாதிரி எவனோ ஒருத்தன் யாங்க வீட்டுக்கு வெளியில தொங்க விட்டு போயிருக்கான். யாங்க மனைவி இதை பார்த்துட்டு தான் கத்துறாளே. ரூம்குள்ள இருக்க யாங்கனால எந்திரிக்க முடியல, கை கால ஒரு மாதிரி இழுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுது. அப்படியே தரையிலே கடந்து தவழ்ந்துகிட்டே கத்துறான், என்னாச்சு என்னாச்சுன்ட்டு. யாங்கோட மனைவி கூட நேரா ரூம்குள்ள யாங்க பார்க்க வந்தா. யாங்க அசைவு இல்லாம இருக்கிறான். அவனை தூக்கி நேரா லோக்கல் மருத்துவர்கிட்ட போனான். அவரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு. அங்க யாங்கோட அம்மா யாங்க பார்த்து, இந்த பாரு யாங், நான் போய் அந்த ஷாமனை கூட்டிட்டு தான் வரப்போறேன், நீ என்ன சொன்னாலும் ஏதோ சொன்னாலும் கேட்க போறதில்ல அப்படிங்கிறாங்க. யாங்கோட அம்மா பார்த்து, சரி பொண்ணு எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. யாங்க அலறிடுறான். வேகமா கிளம்பி பொண்ணு இருக்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்ணு அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாவோட வயித்தை குத்தி இருக்கா கத்தியால. கத்தியை புடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு அங்க ரத்தம் போல போல ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆனா உயிருக்குலாம் எந்த ஆபத்து இல்ல. யாங்க நேரா போய் பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு ஒண்ணு இல்லமாங்கிறான். கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்களாம் வந்துறாங்க. யாங்கோட ஃப்ரெண்டு வராரு. யாங்க கூப்பிட்டு அந்த அம்மாக்கு ஒன்னும் ஆகல, பொண்ணுக்கு ஏதோ மனநல பாதிக்கப்பட்டதுனால கேஸும் எழுதாம இருக்கிறாங்க, சீக்கிரம் ஏதோ முடிவெடியாங்க, எனக்கு ஏதோ பெருசா தப்பா தெரியுது, உங்க அம்மா சொல்ற மாதிரி அந்த ஷாமனை வர சொல்லு அப்படிங்கிறான். இப்ப அந்த மந்திரவாதி ஷாமன் நேரா வீட்டுக்கு வரான். அப்படியே வீட்டுக்குள்ள வந்து சுத்தி முத்தி பாக்குறான். திடீர்னு விசில் அடிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறான். வெளியில வந்துட்டு தூரமா ஒரு சட்டி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறான். சோயா சாஸ் இருக்குங்கிறாங்க, அது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். கொண்டு வந்து வச்சோன்னே அந்த சட்டியை ஒரு கல்ல வச்சு அடிக்கிறான். உள்ள பார்த்தா ஒரு காக்கா கறக்கு. அந்த சாமன் உடனே ஒரு சடங்கு பண்ண ஆரம்பிக்கணும்ட்டு அப்படியே பொண்ணை உட்கார வச்சுட்டு திங்குதுக்கு பொண்ணை சுத்தி ஆடுறான். கையில ஏதோ துணி மாதிரி வச்சு பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். பொண்ணுக்கு பயங்கரமா வலிக்குது, ரொம்ப கத்துறான். யாங்கோட மனைவி அவங்களோட அம்மா எல்லாம் பின்னாடி தான் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப. சடங்கு நடக்க பொண்ணு பயங்கரமா
கத்திக்கிட்டு அப்படியே வழியில துடிச்சுக்கிட்டு திடீர்னு கீழே விழுந்துட்டு கதறான். அப்படியே ஆளு மயங்கிடுறாப்ல. இந்த ஷாமன் பொண்ணை தூக்கிட்டு வந்து ரூம்குள்ள படுக்க வச்சு என்னமோ மந்திரத்தை ஓதுறாரு. அப்படியே நம்ம யாங்க பார்த்து நான் நினைச்சதை விட இது பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த சடங்கெல்லாம் பத்தாது, பெருசா பண்ணணும், அது பண்றதுக்கு செலவு அதிகமாகும், உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேக்குறாரு. யாங்கும் சரிங்கிறான். இப்ப அப்படியே அந்த ஊர்ல இன்னொரு தெருவை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஷாமன் அங்க ஏதோ சடங்கு பண்ணிருக்கான் போல. அந்த வீட்டுல கிணத்துல 2 பேர் இறந்து கிடக்குறாங்க. நம்ம ஷாமன் யாங்க கூட்டிட்டு எங்கேயோ போறான். இப்ப அந்த கிணத்துல இறந்து கிடந்தாங்களே அந்த 2 பேரோட பாடியை தூக்கி ஸ்ட்ரக்சர்ல வச்சுட்டு அங்க இருக்க போலீஸ்காரங்களாம் காய்கறி விக்கிறவரோட பொண்டாட்டி சார், காய்கறி விக்கிறவன் தான் கொண்டிருக்கான், எல்லா இடத்துலயும் அவன் கைரேகை தான் இருக்கு, அவனை காணு எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கோம், அவனுக்கு ஏதோ பண்ணுதுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க ஏதோ சடங்கு நடத்தி இருக்காங்க, அந்த சடங்கு பொருட்கள் தான் சுத்தி முத்தி கிடக்குதுங்கிறான். இந்த பக்கம் ஷாமன் யாங் கூட்டிட்டு போய் இந்த பார் நீ ஒருத்தனை பாத்தியா வெளியூர்காரனா, அவனை போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியான்னு சொல்லி கேட்கிறான். யாங் அப்படியே முழிக்கிறான். அந்த ஜப்பான்காரனை தான் பத்தி பேசுறான்னு அவனை பத்தி சொல்றான். அப்ப ஷாமன் யாங்க பார்த்து ஆமா அவனாலதான் உங்களுக்கு பிரச்சனை, அவன் ஒரு மனுஷனே கிடையாது, அவன் ஒரு அரக்கன், மனுஷ ரூபத்துல சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை நம்ம தடுத்தே ஆகணும், இதே பிரச்சனை தான் உங்க ஊர் காய்கறிக்கார வீட்லயும் நடந்துச்சு, நான் தான் போய் சடங்கு பண்ணேன், நான் பண்ற சடங்கு கொஞ்சம் உக்கிரமா இருக்கும், யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு பயங்கரமா வலிக்கும், அவங்களுக்கு வலிக்கிறத பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கார அம்மா என்ன பண்ண விடாம தடுத்தாங்க, சடங்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, இப்ப அந்த வீட்டுக்கார அம்மாவை அந்த காய்கறிக்காரன் கொண்டுட்டு எங்கேயோ காணாம போயிட்டான், நாளைக்கு நான் உன் பொண்ணுக்கு பண்ண போற சடங்கும் இதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஹார்ஷா இருக்கும், யாருமே குறுக்க வரக்கூடாது, அப்படி குறுக்க வந்தீங்க அந்த வீட்டுல என்ன நடந்துச்சோ அதே தான் உங்களுக்கு நடக்கும், நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க அப்படிங்கிறாரு. யாங்கும் சரின்னு சொல்லிடுறாப்ல. இப்ப காட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த ஜப்பான்காரருக்கான போய் ஒரு வண்டியோட கதவை திறக்கிறான். ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கான் மூஞ்சியே. அதுக்குள்ள அந்த காய்கறிக்காரர் இருக்கார்ல அவன் இறந்து போய் ஒரு மாதிரி அழுகிய நிலைமையில கிடக்குறான். ஜப்பான்கார நேரா கிராமத்துக்குள்ள போயிட்டு ஒரு 5-6 கோழியை வாங்கிட்டு அந்த கோழியோட கிளம்பி நேரா வீட்டுக்கு தான் போறானு. இந்த பக்கம் பொண்ணை சுத்தி அன்னைக்கு செய்ய வேண்டிய சடங்குக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. ஜப்பான்கார நேரா காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு அருவி கீழே நின்னுகிட்டு ஏதோ மந்திரத்தை ஓதிக்கிட்டு இருக்கான். இவன் பண்ணிட்டு இருக்க தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு அப்படியே வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். ஜப்பான்காரன் அவனோட ரூம்குள்ள போய் அவன் ஏதோ மந்திர தந்திரம் பண்ண போறான் போல, அதுக்கான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க அந்த காய்கறிக்காரர் இருந்தார்ல அழுகி போய் செத்து கிடந்தானே அவனோட போட்டோ வச்சுக்கிட்டு தான் அவனோட மந்திரத்தை ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் அதே நேரத்துல இந்த ஷாமனும் அவர் செய்யற சடங்குகளை ஆரம்பிக்கிறாப்ல. 2 பேரும் மாத்தி மாத்தி தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷாமன் அங்க தொங்க வச்சிருக்க கரியெல்லாம் போட்டு வெட்டி தள்ளுறான். இந்த பக்கம் அந்த ஜப்பான்காரன் அவன் மந்திரத்தை ஓதிக்கிட்டு இருக்கப்ப கோழியெல்லாம் வாங்கிட்டு தொங்க இருப்பான அதெல்லாம் உயிரோட வந்து கத்த ஆரம்பிக்குது. ஷாமனும் வெறித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா உள்ள இருக்கிற பொண்ணு அவளுக்கு என்னமோ பண்ண ஆரம்பிக்குது, உடம்புலாம் வலிக்குது போல, அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் அந்த ஜப்பான்காரன் வெறித்தனமா மந்திரத்தை ஓதுறான். அப்ப அந்த காட்டுக்குள்ள அந்த காய்கறிக்காரர் இறந்து கிடந்தார்ல வண்டிக்குள்ள, அந்த வண்டியை சுத்தியும் இந்த ஜப்பான்காரன் விளக்குகளை ஏத்தி வச்சிருக்கான். நம்ம ஷாமன் வெறித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. உள்ள பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்காளா. யாங்கோட மனைவி வந்து யாங்க கூப்பிடுறாங்க. யாங்க வேகமா போய் பொண்ணு பார்த்தா பொண்ணு வழியில கத்திக்கிட்டே கிடக்குறான். இந்த ஜப்பான்காரன் அந்த காய்கறிக்கார போட்டோ பார்த்து என்னமோ கத்துறான். அந்த போட்டோ ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது. அப்படியே அந்த காய்கறிக்கார காட்டுறாங்க இறந்து போய் தான் கிடக்குறான். ஆனா அவன் அசைய ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஷாமானு அங்க ஒரு பொம்மையை கீழே போட்டு அந்த பொம்மைக்கு மேல உட்காந்துட்டு ஏதோ மந்திரத்தை ஓதிக்கிட்டு அது மேல ஆணியை குத்த ஆரம்பிக்கிறாரு. யாங்கோட பொண்ணு இன்னும் வழியில துடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த பக்கம் இந்த ஆள ஆணியை அடிக்க நம்ம ஜப்பான்காரர் இருக்கான அவனுக்கு என்னமோ பண்ணுது. அவனோட மந்திரத்தை அவனால தொடர்ந்து சொல்ல முடியல. அவன் கீழே வந்து வழியில துடிக்கிறான். பொண்ணு இந்த பக்கம் வழியில துடிக்கிறா. ஷாமன் ஆணியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த மரத்து மேல. இந்த ஜப்பான்காரன் அப்படியே நெஞ்சு கை காலெல்லாம் புடிச்சுக்கிட்டு அப்படியே துடிச்சு நடந்துகிட்டு வெளியில வரான். ஒரு கட்டத்துல அசையவே முடியாம பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இந்த ஷாமன் ஆணியெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆட்டை எடுத்துட்டு வந்து வெட்டலான்னு பாக்குறாப்ல. உள்ள இருக்க பொண்ணு அப்ப என்னால முடியலப்பா, என்னால தாங்க முடியலப்பா, எனக்கு வலிக்குதுப்பா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்த சொல்லுங்கப்பான்னு கத்துறாங்க. யாங்க பார்த்து பதறான். இதுக்கு மேல சரிப்பட்டு வராதுன்ட்டு எந்திரிச்சு குடுகுடுன்னு வெளியில போய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு சடங்கு எதையும் பண்ணாதீங்க, என் பொண்ணால வலி தாங்க முடியல நிறுத்துங்கன்னு சொல்லி ஷாமனை பார்த்து கத்துறாரு. ஷாமன் அப்படியே யாங்கே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த ஜப்பான்காரர் உளுந்து கிடந்தானே அவன் டக்குன்னு கண்ணை திறக்கிறான். அப்படியே பொறுமையா நடந்து ரூம்குள்ள போய் போர்வையை பொத்திட்டு படுத்துக்கிட்டு வெளியிலே பாக்குறான். அங்க ஒரு பொண்ணு அப்படியே அமைதியா நடந்து வந்துகிட்டு இருந்தா. இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி யாங்கிட்ட இந்த ஜப்பான்காரன் பண்ண கொலையை நான் பார்த்தேன்னு சொல்லுவாள், அந்த பொண்ணு தான். அப்படியே அந்த ஜப்பான்காரனே பாத்துக்கிட்டு போறான். யாங்கு பொண்ணை தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் நோக்கி போறான். இந்த ஷாமனு சடங்க முழுசா முடிக்க முடியலையேன்னு கட்டுப்புலயே அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல பொண்ணு அட்மிட் பண்றாங்க. பொண்ணுக்கு எந்த மூவ்மெண்ட் இல்ல, அப்படியே ஒரு மாதிரி சில மாதிரி கிடக்குறான். அங்க இந்த டீக்கன் வந்துடுறாரு. நம்ம யாக கூட்டிட்டு நேரா அவரோட ஃபாதர் கிட்ட போறாரு. அப்ப அந்த ஃபாதர் சொல்றாரு, நீங்க சொல்ற நம்பரை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அவர் டெவிலா இல்ல ஏஞ்சலான்னு எங்களால தெளிவா சொல்ல முடியாது. எங்க நம்பிக்கை எல்லாம் கடவுள் உலகத்துக்குள்ள கெட்டதை வைக்க மாட்டாருன்னா அந்த அடிப்படையில இதுவும் கெட்டதா இருக்காது, நீங்க அதை பத்தி எதுவும் பெருசா யோசிக்காதீங்கிறாரு. ஆனா யாங்க்கு அந்த ஃபாதர் சொல்றது ஏத்துக்க முடியல. டீக்கன் கிட்ட அந்த ஜப்பான்காரனாலதான் இல்லன்னு நினைக்கிறேன், அவனை ஏதாவது பண்ணி ஆகணும், அப்பதான் என் பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஜப்பான்காரன் இப்பதான் அப்படியே ஒரு மாதிரி தெளிவா எந்திரிச்சு நிக்கிறான். குட்டு குடுன்னு கிளம்பி எங்கேயோ
எங்கேயோ ஓடுறான். நம்ம யாங் நேரா அவனோட ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரெண்ட் இருப்பார்ல, இந்த ஜப்பான்காரனை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பார்ல, அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாரு. பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆனது அந்த ஜப்பான்காரன் தான், அவனை கொன்னாதான் ஏதோ சரிப்பட்டு வரணுங்கிறாரு. அங்க இன்னும் யாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவனை போட்டு பொழக்கிறோம்னான்ட்டு கடப்பார கத்தி அது இதுன்னு எடுத்துக்கிட்டு நேரா கிளம்பி காட்டுக்கு வராங்க. நேரா ஜப்பான்காரன் வீட்டுக்கு தான் வராங்களே. ஜப்பான்காரன் நேரா போய் அந்த காய்கறிக்கார வண்டியை திறந்தா உள்ள அந்த ஆளை காணும். அப்படியே சுத்தி பாக்குறான். நைட்டு கேன்டீன்ல ஏத்தி வச்சிருப்பானே, அது மேல அந்த ஆள் நடந்து போயிருக்கார் போல, கால் தட அங்கங்கன்னு இருக்கு. அதை நோக்கி ஒடியார ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் தேடுறாங்க, யாரு இருக்கிற மாதிரி தெரியல. யாங்கோட ஃப்ரெண்ட் அப்படியே வீட்டுக்கு பின்புற போறப்ப அங்க அந்த காய்கறிக்காரன் ஒரு மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து நடந்து வரான். எல்லாரும் வந்து பாக்குறானுங்க, இவனோட ஒரு மாரியா இருக்கான்னு நினைக்கிறாங்க. அவன் நேரா வந்து எல்லாரையும் பார்த்து கண்ணா பின்னான்னு கடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சில பேர்லாம் கடிச்சு போடுறான். இவனுக்கு எல்லாரும் அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க. ஒருத்தன் பெரிய ஆயுதத்தை எடுத்த மண்டையிலே சொருகிறான். அவனுக்கு ஒண்ணுமே ஆகல, என்ன பண்றதே தெரியல. அவனை போட்டு அடிச்சு நொறுக்குறாங்க. ஆனா அவன் எப்படி இருந்தாலும் எந்திரிச்சு வந்து இவங்களை போட்டு கடிக்க ஆரம்பிக்கிறான், அடிக்கிறான். இது எல்லாத்தையும் அந்த ஜப்பான்காரன் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். இவங்க 5 பேரும் ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. அப்ப திடீர்னு அவனுக்கு என்னமோ ஆகுது, கை காலம் அவன் பக்கம் இழுக்குது. உள்ள இருக்க எலும்புல ஒட்டையிற மாதிரி இருக்கு. தொப்புனு கீழே விழுந்து அப்படியே கத்துறான். டக்குன்னு கை கால எந்த அசைவும் இல்லாம பொத்துல அமைதியா கிடக்குறான். இவங்க எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாங்க. நம்ம யாங்குக்கு அவன் பொண்ணு ஞாபகம் வருது. அப்ப யாங்கோட ஃப்ரெண்டு, டேய் நீ சொல்ற ஜப்பான்காரன் அங்கதான்டா நிக்கிறான் அப்படின்னு கத்துறான். இப்ப அவனும் துரத்திக்கிட்டு 5 பேரும் ஓடுறாங்க. அவன் காட்டுக்குள்ள வெறித்தனமா ஓடிக்கிட்டே இருக்கிறான். இவங்களும் துரத்திக்கிட்டே போறாங்க. அது ஒரு மலைப்பகுதியா, அதோட விளிம்புக்கு இந்த ஜப்பான்காரன் வந்துடுறான். இவங்களா பின்னாடியே துரத்திக்கிட்டு அதே விளிம்புக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த ஜப்பான்காரன் அங்க காணும். இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஜப்பான்காரன் எங்க இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே யாங்க பாக்குறான். டே எங்கடா போன எங்கடா போனன்னு கத்துறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டே ரொம்ப விளிம்புக்கு போகாதான்னு பிடிச்சி யாங்க இழுக்கிறாரு. யாங்க வந்து உட்காந்துக்கிட்டு என் பொண்ணுக்கு இதே மாதிரி ஆயிருமோன்னு பயமா இருக்குடா, இவனை ஏதாவது பண்ணுண்டா, என் பொண்ணை காப்பாத்துட்டான்னு உளுந்து உளுந்து அழுகுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே எட்டி பார்த்தா இந்த ஜப்பான்காரன் அந்த மலை விளிம்புல தொங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். அப்படியே சறுக்கிக்கிட்டே கீழே வந்துடுறான். இவங்க கண்ணில் படாத மாதிரி அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அங்க அந்த பொண்ணு இருக்கிறாள், அவ இந்த ஜப்பான்காரனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். இவங்க எல்லாரும் வண்டி எடுத்துட்டு வேகமா அவங்க வீட்டுக்கு போறாங்க. யாங்க ஒய்ஃபு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் காட்டுக்குள்ள இந்த ஜப்பான்காரன் அந்த பொண்ணு துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். யாங்க போனை பார்த்துக்கிட்டே போறதுனால எய்தாப்புல ஒரு வண்டி வருது. அந்த வண்டி மேல மோத போய் வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் வளைச்சிட்டு போறான். அப்ப யாரோ மேல மோதிடுறான் வண்டிய. அப்படியே கஷ்டப்பட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி போய் யார் மேல மோதணும்னு பார்த்தா அது அந்த ஜப்பான்காரன். போய் செக் பண்றானுங்க, உசுர் இல்ல. யாங்குக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியோ செத்தான்டா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அவன் உடம்பு தூக்கிட்டு வந்து அப்படியே காட்டுக்குள்ளே போட்டுறாங்க. இவங்க எல்லாரும் பண்றத அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. அப்படியே இப்ப ஷாமனை காட்டுறாங்க. ஏதோ நல்லது நடந்திருக்கு, எனக்கு அது நல்லா ஃபீல் ஆகுதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். நம்ம யாங்கு நேரா ஹாஸ்பிட்டல் இருக்க பொண்ணை தான் பார்க்க போறான். இவ உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி ரத்த கரையா இருக்கு. பொண்ணு இருக்க ரூம் போய் பார்த்தா பொண்ணு நல்லா இருக்கிறா, நார்மலா இருக்கிறா. பாட்டி கிட்டயும் அம்மா கிட்டயும் நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கா. யாங்குக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரா போய் பொண்ணை பார்த்து உனக்கு ஓகேவாமான்னு கேட்கறான். பொண்ணு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பாவை கட்டி பிடிச்சி தேம்பி தேம்பி அழுகுறான். அப்படியே எனக்கு ராத்திரி பொண்ணுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு சரி எல்லாரும் தூங்குங்க காலைல பார்க்கலான்ட்டு தூங்க போறப்ப இந்த ஷாமன் நம்ம யாங்குக்கு தான் கால் பண்றானே. ஆனா யாங்கு போன் அட்டன் பண்ணாம கட் பண்ணி விடுறான். இனிமேல் எதுக்கு அந்த ஆளோட உதவி நினைக்கிறான் போல. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த டீக்கன் இருக்கார்ல, அவன் இந்த ஜப்பான்காரரை கொல்றதுக்கு நம்ம யாங் கூட தான் போயிருக்காப்ல. அவருக்கு ஒரு மாதிரி அடிபட்டு இருக்கும். ஹாஸ்பிட்டல் அப்படியே அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு டக்குன்னு என்னமோ தோணுது. கிளம்பி நேரா வராரு. வந்து பார்த்தா நம்ம யாங்கோட போலீஸ்காரன் ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவருக்கு என்னமோ ஆயிருக்கு. இன்னைக்கு தான் அவர் குடும்பத்தை கொண்டுட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி அரண்டு போய் உட்கார்ந்து இருக்காப்ல. அவர் உடம்பு ஃபுல்லா ரேஷஸா இருக்கு. யாங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஜப்பான்காரனை தான் கொண்டுட்டோமே, இன்னும் ஏன்டா அப்படி நடக்குதுன்ட்டு அப்படியே அந்த போலீஸ்காரரே பாக்குறாரு. இந்த பக்கம் ஷாமன் கிளம்பி நேரா யாங்க வீட்டுக்கு தான் வரானு. வீட்டுக்கிட்ட போறப்ப திடீர்னு மூக்குல இருந்து ஒரு ரத்தமா ஊத்துது. தொப்ப தொப்பன்னு ஊத்திக்கிட்டு அப்படி திரும்பி பாக்குறான். அங்க அந்த பொண்ணு நிக்கிறா. ஷாமனை பார்த்து நீ இங்க வராத, இங்க ஓடிடு அப்படின்னு கத்துறா. அவன் ஆள விடுறா சாமின்னு குடுன்னு கிளம்பி நேரா வண்டி எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போறான். நம்ம யாங்க அவர் வீட்டுல தானே இருக்கிறாரு. போன் எடுத்து பார்த்தா இந்த ஷாமன் நிறைய தடவை கால் பண்ணிருக்காப்ல. சரி எதுக்குடா கால் பண்றான்னு திரும்பி கால் பண்ணா இந்த ஷாமன் போன் எடுக்க மாட்டேங்கிறாப்ல. நம்ம டீக்கன் சர்ச்சில் தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு என்னமோ தோணுது, எதையோ நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்காப்ல. யாங்க நேரா ஷாமன் வீட்டுக்கு தான் போய் பார்த்தா அங்க ஒரு பொருள் இல்ல. நம்ம ஷாமன் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்பி போறான். ஊரை விட்டு காலி பண்ணலாம் தான் போய்கிட்டு இருக்கான். அப்ப இவன் வண்டி மேல நிறைய பட்டாப்பூச்சிகள் வந்து பொத்து பொத்து பொத்துன்னு உழுவுதுங்க. இவரால் வண்டி ஓட்டவே முடியல. வண்டியை போய் டப்புன்னு நிறுத்திட்டு இறங்குறாரு. பார்த்தா சுத்தி எதுவுமே இல்ல, நல்லாதான் இருக்கு. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம டீக்கன் அந்த ஜப்பான்காரன் தானே, அவன் வீட்டை நோக்கி தான் வண்டி எடுத்துட்டு போறாப்ல. ஷாமன் வண்டி எடுத்துட்டு திரும்ப ஊருக்குள்ள தான் வராரு. நம்ம யாங்கு கால் பண்றாரு. பண்ணி யாங் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த ஜப்பான்காரன் தப்பானவன் கிடையாது, ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறான். யாங் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். பொண்ணுனா எப்படி இருப்பான் அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கறான். உடனே ஷாமன் ஒரு சின்ன பொண்ணு அப்படிங்கிறாரு. யாங் அந்த
அந்த ஷாமன் கிட்ட சின்ன பொண்ணுனா வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தால ஒரு 5 அடி இருந்திருப்பாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஷாமன் அப்படி யாங்க பார்த்து உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு, அங்க வச்சுதான் அந்த பொண்ணு என்ன பார்த்தா, அதுக்கப்புறம் தான் ஏன் பொண்ணுக்கு என்னமோ பண்ண ஆரம்பிச்சிச்சு, அவதான் எல்லாத்துக்கும் காரணமான்னு சொல்லி கேக்குறான். நம்ம ஷாமன் யாங்கிட்ட ஆமா உனக்கு உதவி விடாம பண்றா, நீ உடனே வீட்டுக்கு போ, உன் பொண்ணு கூடவே இரு, அப்பதான் எல்லாம் சரியாகும், அப்படி நான் வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. யாங்கு குட்டு குடுன்னு கிளம்பி நேரா வீட்டை நோக்கி ஓடுறான். இந்த பக்கம் அந்த டீக்கன் நேரா ஜப்பான்காரன் வீட்டுக்கு தான் போறானே. டார்ச் எடுத்துக்கிட்டு என்னமோ தேடிக்கிட்டு இருக்காரு. யாங்கு நேரா அவன் வீட்டுக்கு போறான். போய் ரூம்ல பார்த்தா பொண்ணு இல்ல. அப்படி ஃபுல் வீடியோ தேடுறான், பொண்ணு எங்கேயுமே காணும். அப்படி தெருல எல்லாம் வந்து தேட ஆரம்பிக்கிறான். டீக்கன் அப்படி டார்ச் அடிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கப்ப தூரத்துல எங்கேயோ வெளிச்சம் அடிக்குது. அந்த வெளிச்சத்தை பார்த்து நடந்து போய்கிட்டு இருக்கான். யாங்க அப்படியே தெரு ஃபுல்லா அவரோட பொண்ணை தேடிட்டு போய்கிட்டு இருக்கப்ப அங்க அந்த பொண்ணு நிக்கிறா. யாங்க நேரம் அந்த பொண்ணை பார்த்து ஏன் பொண்ணு எங்கன்னு சொல்லி கேக்குறா. அவ உன் பொண்ணு பத்திரமா இருக்கா, நீ எதுவும் பண்ணாத, அமைதியா இங்கே இருன்னு சொல்றான். ஆனா யாங்க சமக்கம் வருது. முதல்ல நீ யாரு, எதுக்கு என்ன சுத்தி சுத்தி வர, என் பொண்ணு எங்க போனா, அவ என்ன பண்ணா அப்படி இப்படிங்கிறா. ஆனா அந்த பொண்ணு நம்ம யாங்க பார்த்து உன் பொண்ணு உன் வீட்டுல தான் இருக்கிறா, இப்போதைக்கு உன் வீட்டுக்கு போகாத அப்படிங்கிறா. நம்ம டீக்கன் ஒரு வெளிச்சம் வந்துச்சுல அந்த இடத்துக்குள்ள போனா ஏதோ ஒரு குகை மாதிரி போய்கிட்டே இருக்கு. அப்படி டார்ச் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். யாங்க அந்த பொண்ணை பார்த்து என்ன நீ சொல்ல வரன்னு சொல்லி கேக்குறா. அப்ப அந்த பொண்ணு அந்த ஜப்பான்காரன் தான் எல்லாத்தையும் பண்றான், அவனுக்கு அந்த ஷாமனும் உதவி செய்யறான், அவங்க சொல்றது கேட்காத அப்படிங்கிறான். டீக்கன் அந்த கோயிலுக்குள்ள போறப்ப அங்க அந்த ஜப்பான்காரன் உட்கார்ந்து இருக்கான். டீக்கனுக்கு ஷாக் ஆகுது, நீ எப்பறம் உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறான். அந்த பொண்ணு நம்ம யாங்கிட்ட அந்த ஜப்பான்காரன் ஒரு கெட்ட சக்தி, அவன் எல்லார் வீட்டுக்குள்ள பூந்து இது மாதிரி பண்ணுவான், அவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் தான் வீட்டுக்கு வெளியில அந்த செடியை கட்டி தொங்க விட்டுருக்கேன், அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் சொல்ற வரைக்கும் இங்கே இருங்கிறான். யாங்குக்கு கோவம் வருது, நீ என்ன பைத்தியக்காரியா, என் பொண்ணு அங்க இருக்காங்கிறா, நான் அவள்கிட்ட போகணும், என்ன போகணும் பண்றேன்னு சொல்லி கத்துறான். அந்த பொண்ணு யாங்க பார்த்து இப்ப 3 தடவை கோழி கூவும், 3 தடவை கூவுனக்கு அப்புறம் நீ போ, அது வரைக்கும் போகாத அப்படிங்கிறா. இந்த பக்கம் அந்த வீட்டுக்கு வெளியில யாங்கோட பொண்ணு நிக்கிறா. யாங்கோட அம்மாவும் மனைவியும் போய் யாங்க பொண்ணை பாக்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி வெறித்தனமா நேரம் உள்ள நடந்து வரா. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து போட்டு மண்ணு எடுத்து சாப்பிடுறான். இந்த பக்கம் டீக்கன் அந்த ஜப்பான்காரன் முன்னாடி நிக்கிறான், கையில ஏதோ அருவா மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கான். ஜப்பான்காரன் டீக்கன் நீ யார் என்னன்னு உண்மையை சொல்லு, உன்னை நான் உயிரோட விட்டுறேன் அப்படிங்கிறான். பொண்ணு அப்படியே ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க அம்மாவையும் பாட்டியும் பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஜப்பான்காரன் டீக்கன் கிட்ட நான் யாருன்னு காமிச்சா என்ன உயிரோட விட்டுருவியான்னு சொல்லி கேட்கிறான். டீக்கனும் ஆமான்னு சொல்றான். யாங்குக்கு இப்ப அந்த ஷேமன் கால் பண்றான். போன் அட்டன் பண்ணனையும் ஷேமன் யாங் கிட்ட அங்க அந்த பொண்ணு வந்து நிக்கிறாளா, அவ சொல்றதெல்லாம் கேட்காத, ஏதாவது பேசுவோம் மனசை மாத்துவா, உடனே வீட்டுக்கு போ, அதுதான் நல்லது, அவ சொல்றத கேட்காத அப்படிங்கிறா. அந்த பொண்ணு யாங்க பார்த்து வீட்டுக்கு போயிடாத, 2 தடவை கோழி கூவிருச்சு, இன்னும் 1 தடவை கூவிட்டோம், அதுக்கப்புறம் போ அப்படிங்கிறா. இந்த பக்கம் ஜப்பான்காரன் நம்ம டீக்கனை பார்த்து நான் யாருன்னு காமிச்சா என்ன உயிரோட போக விட்டுருவியா, அதுக்கு நீ முதல்ல உயிரோட போகணும்ட்டு ஒரு மாதிரி டீக்கனை பார்த்து சிரிக்கிறான். இந்த பக்கம் 2 தடவை கோழி கூவி இருக்கு. யாங்குக்கு இந்த பொண்ணு சொல்றது கேட்போமா வேணாமான்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. டீக்கன் அப்படியே ஒரு மாதிரி ஜப்பான்காரனை பாக்குறான், என்னடா இப்படி சிரிக்கிறானு பயந்துகிட்டே நின்றுட்டு இருக்கான். அப்ப யாங்க வீட்டுல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. யாங்க இல்ல நான் போய் என் பொண்ணை தான் பார்க்கணும் வேகமா இங்க இருந்து கிளம்புறான். இந்த பொண்ணு நேரா போய் யாங்கு கைய பிடிக்கிறான். அப்படியே யாங்குக்கு என்னென்னமோ தோணுது. அதே நேரத்துல ஜப்பான்காரன் டீக்கனை பார்த்து என் கைய வந்து புடி, உனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறான். யாங்க அந்த பொண்ணு கைய பிடிச்சிட்டு இருக்கப்ப அங்க அவனோட பொண்ணுக்கு ஒரு கிளிப் வாங்கி கொடுத்துருப்பான, அந்த கிளிப் கிடக்கு. அப்படியே அந்த பொண்ணு பாக்குறான், போட்டுருக்க ட்ரெஸ் எல்லாம் இது வரைக்கும் இறந்து போனாங்களே அவங்களோட ட்ரெஸ். யாங்க டக்குன்னு அந்த பொண்ணு கைய உதறி விட்டு நீ தான் தப்பு, நீ ஒரு பேயின்ட்டு நேரா வீட்டை நோக்கி ஓடுறான். இந்த பொண்ணு வெறித்தனமா கத்துறா. டீக்கன் கூட இருக்க அந்த ஜப்பான்காரன் ஒரு கேமரா எடுத்து டீக்கனை பார்த்து போட்டோ எடுக்கிறான். யாங்க நேரா வீட்டுக்குள்ள நுழையறான். வீட்டுக்கு வெளியில அந்த ஒரு இலை மாதிரி ஒன்று கட்டி போட்டுருக்கும்ல அந்த பொண்ணு, அந்த இலை அப்படியே வாட ஆரம்பிக்குது. உள்ள போய் பார்த்தா எல்லா இடமும் ஒரு மாதிரி ரத்த கரையா இருக்கு. அப்படியே ஒரு ரூம்குள்ள போனா யாங்கோட மனைவி அம்மா 2 பேரும் செத்து கிடக்குறாங்க. அப்படியே கை கால்லாம் அறுத்து கிடக்கு. யாங்க அப்படியே அவங்களை கட்டி பிடிச்சி தேம்பி தேவி அழுகுறான். அங்க போய் பார்த்தா யாங்கோட பொண்ணு வெளியில நிக்கிறா. யாங்க பொண்ணை பார்த்து அப்பா கிட்ட வந்துருமா, என்னமா இப்படி பண்ணிட்டியமான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். வெளியில அந்த பொண்ணு இருக்கால அவ ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் அந்த ஜப்பான்காரன் நம்ம டீக்கன் போட்டோ எடுத்துட்டு இருக்கானே, போட்டோ எடுக்க அவன் கை முகம் அப்படியே ஒரு மாதிரி அகோரமா மாற ஆரம்பிக்குது. தலையில ஒரு கொம்புலாம் முளைக்குது, ஒரு மாதிரி அரக்கம் மாதிரி மாறுறான். அப்படியே டீக்கனை வரிசையா போட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் சிரிங்க பாப்போம்னு சொல்றான். டீக்கன் ஒரு மாதிரி பயந்துகிட்டு அப்படியே நிக்கிறான். அந்த அரக்கனா மாறின ஜப்பான்காரன் அப்படியே டீக்கனே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பொண்ணு அமைதியா உட்கார்ந்து இருக்கா. அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியில இருக்க இலதல ஃபுல்லா வாடி போயிருது. கொஞ்ச நேரத்துல ஷாமன் அங்க வரான். நேரா வீட்டுக்கிட்ட வரப்ப யாங்கோட பொண்ணு வெளியில உட்கார்ந்து இருக்கா. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா யாங்கோ அப்படியே உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஷாமன் அங்க இறந்து கிடக்கிற யாங்கோட மனைவி அம்மா எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு யாங்கியும் போட்டோ எடுத்துக்கிட்டு வெளியில வந்து ஒரு பெட்டி எடுக்கிறான். அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஜப்பான்காரன் போட்டோவா இருக்கும்ல ஒரு ரூம் ஃபுல்லா, அந்த போட்டோலாம் இருக்கு. அது தொப்புன்னு கீழே விழுந்துருது. அது எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் பெட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப போறான்.
இந்த பக்கம் யாங்கு அவன் உயிர் போய்கிட்டு இருக்கு, அவனை விட்டு அவன் பொண்ணு கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதோட இந்த படம் முடியுது. படம் ஒரு மாதிரி கிளிஃப் ஹேங்கரா முடிச்சிருக்காங்களே. ஆக்சுவலா இந்த படத்துல சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, 2 சோல், ஒன்னு நல்ல சோல் அந்த பொண்ணு, இன்னொன்னு கெட்ட சோல் அந்த ஜப்பான்காரன். படத்தோட ஆரம்பத்திலே இந்த ஜப்பான்காரன் ஒரு பொண்ணு ஏரிக்கரையில வச்சு ரேப் பண்ணி கொண்டு பண்ண அந்த பொண்ணு தான் இந்த நல்ல சோல். ஜப்பான்கார ஒரு அரக்கன்னு இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த நல்ல சோல் பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. அவன் நிறைய வீட்டுக்குள்ள பூந்து எல்லாரையும் இந்த மாதிரி கொல்றாங்கிறது தெரிஞ்சு அவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு பலமுறை முயற்சி பண்ணிருக்கு. ஆனா யாருமே இந்த பொண்ணோட பேச்சு கேட்கல. ஜப்பான்காரனால தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு நல்ல சோல் அவனுக்கு எதிராக இருக்குல்ல. அதுக்காக தான் இந்த ஷாமன் அவன் யூஸ் பண்றான். ஷாமன் பணவரி பிடிச்ச ஒரு சாதாரண மனுஷன். ஜப்பான்கார மாதிரியான அரக்கன் கூட சேர்ந்துக்கிட்டு பணத்துக்காக மக்கள் சாவறதெல்லாம் ஒரு பொருட்டை எடுக்காம அந்த அரக்கனுக்கு வேலை பார்க்கறான். நடுவுல இந்த பொண்ணு எப்பெல்லாம் இந்த ஜப்பான்காரன் பக்கத்திலேயே ஷாமன் பக்கத்திலேயே வராங்களோ அப்பெல்லாம் அவங்களால ஒழுங்கா எதுவும் செயல்பட முடியாது. ஷாமன் நடுவுல ஒரு பெரிய சடங்கு பண்ணுவான. அந்த சடங்கு யாங்கோட பொண்ணை குடும்பப்படுத்துறதுக்காக தான். இவன் நாணிய வச்சு அடிக்கிறப்பலாம் யாங்கு பொண்ணுக்கு தான் வலிக்கும். அதே நேரத்துல இந்த பக்கம் ஜப்பான்காரனுக்கு வலிக்கிற மாதிரி இருந்திருக்கும்ல. அதுக்கு காரணம் அந்த நல்ல சோல் பொண்ணு இருக்கல, அவ அந்த ஜப்பான்காரன் நோக்கி வந்திருப்பா. ஒரு இடத்துல அந்த நல்ல சோல் பொண்ணு ஷாம் கிட்ட வர அவன் மூக்குல ரத்தமா ஊத்தும்ல, அதுதான் அந்த நல்ல சோலோட பவர். யாங்கு குடும்பத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணாலே அந்த 3 தடவை கோழி கூவிட்டு அதுக்கப்புறம் யாங் போயிருந்தானா யாங்கு எதுவும் ஆயிருக்காது. ஆனா மத்தவங்க மாதிரியா யாங்கும் அந்த பொண்ணோட பேச்சு கேட்கல. அதனால யாங்கு குடும்பமும் அந்த ஜப்பான்காரனுக்கு இரையாயிருச்சு. அந்த ஷாமனு இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறான். இதுதான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்களே. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.